அன்பு நேயர்களே வணக்கம். நாம் இன்று உருக்கமான ஒரு கதையை பார்க்க இருக்கிறோம். வாழ்வில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுரையை கூறும் கதை. இது ஒரு திருக்குறளையும் அடிப்படையாக கொண்டது. அந்த திருக்குறள் என்ன என்பதை கடைசியில் பார்ப்போம். நான் இதை கண்ணால் பார்த்த ஒரு கதை. ஒரு நாள் நான் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வாசலில் நின்றுந்தேன். அப்போ மாலை வெயில் நல்லா சாஞ்சிருந்து. அப்போ அந்த மால் வாசலில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அரவிந்தும் அவன் பொண்டாட்டி மாலத்தையும் கையில் பெரிய பெரிய கவரோட வெளியில் வந்தாங்க. மாலத்தி, களைப்பா, ஏங்க பசிக்குதுங்க, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கே, அங்கே போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவள் எப்போயுமே கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டா, சாதாரண ஹோட்டலில் சாப்பிட மாட்டா, பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அரவிந்த் அவனும் பெரிய ஒரு கம்பெனி மேனேஜர்னால சிரிச்சுட்டே, சரி வா மாலத்தி போகலாம். 2 பேரும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பில்லு 1000 தாண்டிட்டு, அவங்க சாப்பிட்டது என்னமோ கொஞ்சம் தான், 5 ஸ்டார் ஹோட்டல் ரேட்டு தான் உங்களுக்கு தெரியுமே, பில்லு எகிரிடுச்சு. அப்படியே கார்கிட்ட வரும்போது அங்கே ஒரு பாட்டி, கூன் விழுந்த முழுகு, எலும்பும் தோலுமான உடம்பு, கண்ணு 2 குழி விழுந்து போச்சு, கையை அப்படியே நடுங்குதான். நெட்டி, அப்பா 2 நாளாக சாப்பிட்லப்பா, ஏதாவது தர்மம் பண்ணுப்பா, பசிக்குதுப்பா என்று ரொம்ப ஒரு மாதிரி மெதுவான குரலில் இவரை பார்த்து கேட்குறாங்க. நான் ஓரமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அப்போ அரவிந்த் அந்த லேடியை பாட்டியை உத்து பார்த்தான். உடனே தன்னோட பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பாட்டி கையில் வச்சான். அந்த பாட்டி அதை பார்த்ததும் அழுதுட்டாங்க. கண்ணீரோட, சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி, உன் பிள்ளைக்குட்டி எல்லாம் 100 வயசு வாழணும், ரொம்ப நன்றிப்பா, தேங்க்ஸுப்பா சொல்லிட்டு தள்ளாடி தள்ளாடி போயிட்டாங்க. காரில் உட்கார்ந்ததும் மாலத்திக்கு மூஞ்சில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. முகச்சு துளிச்சினாலாம். ஏங்க அந்த கழுவிக்கு எதுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்க? நீங்கள் என்ன பெரிய கர்ணனா? ஒரு 10 ரூபாய் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு அவ்வளோ பெருசு கொடுத்தீங்க அப்படின்னு கத்தினான். அரவிந்த் காரை ஸ்டார்ட் பண்ணான். கோபப்படலை, முதல்ல மெதுவாக பேச ஆரம்பித்தான். அவன் குரலை கேட்டதும் என் நெஞ்சே அடிச்சது. அரவிந்த் என்ன சொல்கிறான் பாருங்கள், மாலத்தி இன்றைக்கி உனக்கு புடவை, நகை, எனக்கு ட்ரெஸ்ஸு, ஷூ, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். ஆனால் அந்த பாட்டி நம்மக்கிட்ட எதுவுமே அதெல்லாம் கேட்கல, பசிக்குதுன்னு வாயை திறந்து கேட்டாங்க. இந்த 100 ரூபாயில் அந்த அம்மா 2 வேளை வயிறார சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது யாரோ ஒரு புண்ணியவாங்க கொடுத்தா என் மனசார நம்மளை நினைப்பாங்க. எனக்கு ஒரு புண்ணியம் வேணும்னு நான் கொடுக்கல மாலதி, அந்த அம்மாவோட பசி தீரணும், அதுதான் முக்கியம். காரை நிறுத்திட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொன்றும் என் மனசை கிழிச்சிடுச்சு. மாலதி, மனுஷங்க வாழ்க்கையில் 3 விஷயம் எப்போ வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். இயலாமை, நோய், இறப்பு. இந்த 3 நாளைக்கு நமக்கும் வரலாம். இன்றைக்கி நாம் நல்லா இருக்கோம், கையில் காசு இருக்குது, நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யும்போது கடவுள் இந்த 3 துன்பத்தையும் நமக்கு தள்ளி போடலாம், அல்லது வலியை குறைக்கலாம். அந்த பாட்டு இடத்துல நாளைக்கு நம்ம அம்மா கூட இருக்கலாம் மாலதி. அவ்வளோதான். மாலதி கணவனை திரும்பி பார்த்தாள். அவள் கண்ணில் தாரதாரியாய் தண்ணீர் வழிந்தது. 1,00,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு வராத அழுகை அந்த 100 ரூபாய்க்கு அர்த்தம் புரிஞ்சது. உடனே அவள் கண்ணிலேருந்து தாரதாரியாக தண்ணி வந்தது. இதை பற்றி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி என்கிறார். அதாவது இல்லாதவர்களின் பசியை தீர்த்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று கூறுகிறார். நம்மாலான முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்வோம். நம் கை வரம்புக்கு எவ்வளவு முடியுமோ அந்த உதவியை நாம் செய்வோம். பண உதவி மட்டுமல்ல, மன உதவி, சரீர உதவி, எந்த உதவியானாலும் செய்வோம். மற்றவர்களை அன்புடன் கருணையுடன் வாழ வைப்போம். காருண்யமே நமது கருணையாக இருக்கட்டும். அன்பும் கருணையும் எங்கிருக்கிறதோ அங்கு இறைவன் ஓடோடி வருவான். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன்.